இது பாரம்பரிய சமையல். கண்டிப்பா பாவக்காய் போட்டா நல்லா இருக்கும் போல இருக்கு. இரு. சூப்பர் அத்தை. ஆமா அத்தை, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். பாவக்காயும் கொட்டிட்டேன். அப்புறம் வேற என்ன பண்ணணும்? மைதா மாவை கொட்ட சொல்லு. ஓ சொல்லு. ஓட்டணும் சொல்லு. அத்தை, அடுத்து அந்த மைதா மாவு இருக்குல்ல, அத அள்ளி கொட்டுங்க. உமா, என்னதான் பாரம்பரிய சமையலா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமடி. மைதா எதுக்குடி பிரியாணில? அதுவும் இல்லாம மைதா உடம்புக்கு நல்லதே இல்ல. அத்தை, மைதா நம்ம உடம்புக்கு நல்லது இல்லதான் அத்தை, ஆனா அது பிரியாணிக்கு நல்லது. கடவுளே, ஆகாத மைதாவும் இவ்வளவு வாங்கி வச்சிருக்காங்க பாரு. அத்தை, இப்ப நல்லா கிண்டி விட்டீங்கன்னா பாரம்பரிய பிரியாணியோட வாசனை அப்படியே 8 ஊருக்கு கம கமக்கும். அப்படியா? என்ன கன்றாவியோ. சித்தி, கலரே அற்புதமா இருக்கே. ஐசு, அந்த கரண்டி எடு, குடு. நல்லா இருக்கும் போல இருக்கே. ஆமா, உனக்காக தான் செஞ்சேன். வர மாட்டேங்குதே. இல்ல, ஏதோ எலும்பு சிக்கி இருக்கும் போல இருக்கு. அது கரண்டி. என்ன சித்தி இது வர மாட்டேங்குது? என்ன சித்தி இது? எல்லாரும் பிரியாணிய கரண்டில போடுவாங்க, ஆனா நீங்க கரண்டிவே பிரியாணிக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்களே. சித்தி, உண்மையிலேயே இது புதுமையான பிரியாணி தான். ஆமா அருண், இந்த பிரியாணிக்கு பேரு கரண்டி பிரியாணி தான். அப்படிதானே ஆண்டி? சிச்சி, அப்படிலாம் இல்ல. கரண்டி மட்டும் தான் மாட்டிச்சு. மத்தபடி டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும். நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்க. இத பாத்துருவோம். முதல்ல இந்த கரண்டி எடுத்துருவோம். எடுத்துரு. நான் புடிச்சிட்டா? எல்லாரும் சொல்லி என்னமா பண்றீங்க? பிரியாணி புடிச்சோம். பாத்தியா, வந்துருச்சுல. நான் சொன்னேன்ல. என்னடா இங்கெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? என்னது? அக்கா வந்து பார்த்தா திட்டுவாங்கடா. ஐயோ, ஆர்வம் இருக்க வேண்டியதான். அதுக்கு நீ இப்படியா? சித்தி, இதுக்கு பேரு பிரியாணியா? ஐசு, உனக்கு புரியலையா? சித்தி பிரியாணி செய்யல, கிரிக்கெட்டுக்கு பால் செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அருண், அப்படிதான் தெரியுது. வாரிசை ஏத்துக்க ஒரு நல்ல நாளை நீங்க பார்த்து சொல்லுங்க ஜோசியரே. ரொம்ப முக்கியம். பாத்துடலாமா? யாருமா பரம்பரை வாரிசை ஏத்துக்க போறீங்க? பார்வதி. கடவுளே. ப்ரோ, என்ன ப்ரோ? அம்மா அன்னிக்கும் நமக்கும் அடுத்தடுத்து சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அம்மா பார்வதிய வெளில ஒரு வேலையை அனுப்பும் போதே நினைச்சேன்டா, அம்மா பார்வதிக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்கன்னு. ஆமா ப்ரோ, அன்னிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா செம்ம ஹாப்பி ஆயிடுவாங்கல்ல. ஆமாண்ணா. ரொம்ப நல்லதுமா.
ஏற்கனவே இந்த மாதிரி வீட்டுல ஒரு விழா நடந்தது. அது உங்க முன்னோர்களுக்கு பிடிக்காததுனால அவங்க கோபம் தடங்களா மாறிடுச்சு. இப்பவும் அதே மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தடங்கள், தடை, தாமதம் இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க ஜோசியரே. கோபமா இருக்கிற உங்க முன்னோர்களை முதல்ல சாந்தப்படுத்தணும். அப்பதான் பார்வதிய அந்த ஆதி கடவுள் பரம்பரை வாரிசா நீங்க நியமிக்கிறதுல எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். பார்வதிய எப்படி நீங்க மருமகளா ஏத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி உங்க முன்னோர்களையும் ஏத்துக்க வைக்கணும். அதுக்கு பார்வதி 3 நாள் கௌரி விரதம் இருந்து முன்னோர்களையும் அம்பாளையும் வேண்டிக்க சொல்லுங்க. முதல் 2 நாள் வெறும் பால் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருந்து உங்க பரம்பரை வழக்கப்படி கலச பூஜை பண்ணி அத தலையில சுமந்து கோவில வலம் வந்து அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்றோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பார்வதி தலையில இருக்கிற அந்த கலசம் அம்மன் பாதத்தை தொடணுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் தரைய தொட்டிடக்கூடாது. இந்த விரதத்துல எந்த தரங்களும் வராம பாத்துக்கணும். அப்படி மீறி வந்துட்டா ஆதிக்கடவுர் பரம்பரை முன்னோர்கள் பார்வதிய தன்னோட அதிகார வாரிசா ஏத்துக்கலன்னு அர்த்தம். நல்லா இருக்கு. சரி, இது நல்லபடியா நடந்து முடிஞ்சிட்டா அப்புறம் விழாவை நடத்தலாம் இல்லையா? தாராளமா நடத்தலாம். அப்போ விரதத்தை ஆரம்பிச்சு விழாவை நடத்துறதுக்கு நல்ல ஒரு நாளா பார்த்து சொல்லுங்க. சரி, சொல்றேன். நாளைக்கே விரதத்தை ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமைக்குள்ள விரதத்தை முடிச்சு அன்னைக்கே வாரிசு விழாவை நடத்தி முடிச்சிடுங்க. அதுக்கு இன்னும் என்ன ஜோசியரே அவ்வளவு அவசரம்? இது ஆதிக்கடவுர் பரம்பரை விழா. இத அவ்வளவு சீக்கிரத்திலேயே நடத்திட முடியும்? எல்லாரும் இருக்கிறப்பவே நடத்திடுங்க, அதுதான் நல்லது. அதாவது எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறப்பவே விழாவை நடத்துறது நல்லதுன்னு சொல்றேன். அதுவும் இல்லாம விழாவை நடத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டா அந்த நல்ல காரியத்தை எதுக்காக தள்ளி போடணும்? உடனே நடத்தி முடிச்சிடுங்க. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க ஜோசியரே. பார்வதியோட பிறப்பு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தவியா தவிச்சீங்க. ஆனா இப்ப நீங்களே அதை சொல்ல வேண்டான்னு பார்வதி கிட்ட சொல்லி இருக்கீங்க. அது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் இப்ப முன்ன மாதிரி இல்ல. இப்போ பார்வதியை நான் முழு மனசோட ஏத்துக்கிட்டேன். அவளை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு ரகசியம் தெரியணும்? அதான் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டேன். இத கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா நீங்க வேண்டான்னு சொன்னாலும் கூடிய சீக்கிரம் அந்த ரகசியம் நிச்சயமா உங்களுக்கு தெரிய வரும். அந்த உண்மையை ஏத்துக்க அப்ப நீங்க தயாரா இருக்கணும். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. நல்லது.